Welcome to CSP Education Hub, a special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எக்ஸாமினேஷனை நடத்தி ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு 5 சப்ஜெக்ட்ஸை மட்டும் கொண்டு வந்திருந்தாங்கன்னு தெரியும். ஸோ எக்ஸாம் வந்து இது நோட்டிஃபிகேஷன் 16/10/2025 வந்ததுலேருந்து அப்புறம் 27/10/2025 ஒரு அப்டேட் கொடுத்து, அதுக்கப்புறம் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு நவம்பரில் ஒரு டைமிங் கொடுத்து, அப்புறம் வந்து எடிட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்து, எடிட் ஆப்ஷன்லேயும் சில தவறுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு மற்றதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிசம்பர் 11 ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. அதேமாதிரி டிசம்பர் 15 சில ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான தேதி, அதாவது டிசம்பர் 21 எல்லோரும் எக்ஸாம் எழுதுகிறாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு 5/1/2026 அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ்க்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் 2027/10/2025 12/10/2025. ஸோ எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய 5/1/2026 13/1/2026 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாத்தையும் எடுத்து கேண்டிடேட்டுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மாஸ்டர் கீழோடையும் மாஸ்டர் ஆன்சர் என்னங்கிறதையும் கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் அதில் டேரெக்டாகவே செக் பண்ணிக்கலாங்கிறத ஏற்கனவே ஸோ லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து ஜனவரி ஆரம்பிச்சதில் போய் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஜனவரி 5 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து February 21 பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸாம் ரிசல்ட் ஃபைனல் கீ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு சொன்னாங்க. இது என்ன குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமானா? ஆமாம், இது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு 5 சப்ஜெக்ட்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மொத்தம் 47,047 பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க. எக்ஸாம் எழுதுனது பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 5000 பேர் வரல, 42,064 பேர் தான் வந்து எக்ஸாமை எழுதியிருக்காங்க. ஸோ மொத்த வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா 2,708 பேர். ஸோ போர்டு வந்து ரொம்ப குயிக்காக ஒர்க் பண்ணி பார்ட் ஏ பார்ட் பி, காலையில் உள்ள எக்ஸாமுக்கான பார்ட் ஏ பார்ட் பி, அதுக்கான எக்ஸாம் கொஷின்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து 5/1/2026 அன்றைக்கி வந்து நாங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சொல்லியிருந்தோம். அது மாதிரி ஜனவரி 5 13 வரைக்கும் எல்லோரும் அதுக்கான ப்ரூஃபு மற்ற எல்லாத்தையும் கொடுத்ததை நாங்கள் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆன்சர் கீ பார்த்தோம்னா எந்த டைமில் இல்லாமல் நிறையா சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில இதுக்கு ஆன்சர் வந்து முற்றிலுமாக தவறாக இருக்குது அப்படிங்கலாம் சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே ரெப்ரசன்டேட்டிவாக எடுத்துக்கிட்டு ப்ரூஃபை வச்சு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை வச்சு தரோலி ஸ்க்ரூட்டினி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கீயை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பர்ட். இதில் 48 சப்ஜெக்ட் வந்து இவாலுவேஷன் எக்ஸாமுக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் இதில் குறிப்பிட்ட, அதாவது எண்ணிக்கை அளவினில் ரொம்ப குறைவான சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் உள்ளதும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ், இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், மரைன் பயாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி. இது லாஸ்ட் டைமே வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துங்க. 48 சப்ஜெக்ட்டுக்கு வந்து முதன்மையாக இந்த ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னும் 43 சப்ஜெக்ட்ஸ் தான் பெண்டிங். ஸோ 43 சப்ஜெக்ட்ஸுக்கு இது எப்படி உடனே இப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. டிஆர்பிக்கு வந்து ஏற்கனவே வந்து இது மாதிரியான அனுபவங்கள் ரொம்ப நிறையா உண்டு. ஏற்கனவே நிறைய எக்ஸாம் நிறைய பீப்புளை வந்து அகாமடேட் பண்ணி பிஜிடிஆர்பிலாம் பார்த்திங்கன்னா இதை விட நிறைய நபர்கள் எழுதுவாங்க. அந்த அவ்வளோ பேர் எழுதுனதையும் வந்து ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன
இவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட் விடாமல் இருக்கிறது காரணம் மதியானம் நடந்த அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 1 வேர்டாக இருக்கும், தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கும். தமிழ் மொழி தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் தான் வந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கான உங்களோட பேப்பரே வந்து எலிஜிபிலிட்டியில் வரும். ஸோ அதனால் அதில் ஃபெயிலாக போயிட்டாங்கன்னா அடுத்தடுத்த பேப்பரை வந்து தொடக்கூட மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது மேஜர் எக்ஸாமில் உங்களுக்கு கொஷின்ஸே உங்களுக்கு தெரியும். மொத்தம் 100 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 1.5 மார்க்ஸ் 150 மார்க்கு. மதியானம் ஒரே ஒரு 10 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் டைம். 5 டிஃப்ரெண்ட் டாபிக் கொடுத்து அந்த டாப்பிக்கில் ஒரே ஒரு கொஷின் கேட்பாங்க. அது 50 மார்க்கு கொஷினாக இருக்கும். நீங்கள் அதை வந்து 1 ஹவருக்குள்ளே நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷனை முடிச்சாகணும். அது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இதுதான் பார்ட் பி. ஸோ இந்த பார்ட் பியில் தான் பார்த்திங்கன்னா மொதல் பேப்பரை விட இந்த 2வது பார்ட் பி திருத்துறதுக்கோ இல்லை அதை வந்து இவாலுவேஷன் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா 2 வேல்யூஷன் அதை நடத்துவாங்க. ஏற்கனவே ஒரு நபர் திருத்திடுவாங்க, அடுத்தது ஒரு நபர் திருத்துவாங்க. இது 2 பேப்பருக்குமான வேரியேஷன் அதில் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனுக்கு சப்ஜெக்ட் ரெடி பண்ணணும், அவங்க பேருக்கு அவ்வளோ பேர் கூப்பிடணும். அதனால தான் கடந்த முறை பார்த்திங்கன்னா வெறும் 48 சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து டோட்டலாகவே எங்கள்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குங்கிறது இதையும் வந்து டிஆர்பி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. 48 சப்ஜெக்டில் நாங்கள் வந்து ரிலீஸ் ஆஃப் ஃபைனல் கீயும் மார்க் லிஸ்ட்டு சிவி அண்ட் இன்டர் லிஸ்ட் கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா இன்னும் 43 சப்ஜெக்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக அதில் வந்து பேப்பர் பி சொன்னோம் பார்த்திங்களா, டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமை டபுள் வேல்யூவேஷன் பண்ணணும். பேப்பர் அதை வாங்கி அந்த பேப்பரை முதல் தடவை வேல்யூவேஷன் பண்ணிவிட்டு அடுத்த தடவையும் அது வேல்யூவேஷனுக்கு டபுள் வேல்யூவேஷனுக்கு அடுத்த நபருக்கு அதை கொடுக்கணும். அவங்க 2 பேரும் வேல்யூவேஷன் பண்ணதில் ரொம்ப வேரியேஷன் இருந்துச்சுன்னா 3rd வேல்யூவேஷனுக்கும் போகும். இது ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ண போதே உங்களுக்கு தெரியும். அதாவது வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க ரிட்டன் எக்ஸாமுக்கு எந்த மாதிரியான பேட்டர்ன். ஸோ உங்களுக்கே வந்து எக்ஸாம்ஸ் முதல்ல 200 மார்க்கு எக்ஸாம் நடக்கும். காலையில் உள்ள எம்சிக்யூ அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கிறதுல காலையில் 30 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு, அதாவது இந்த 30 மினிட்ஸை வந்து நீங்கள் ஹோலாகவே 3 ஹவர்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் அதை இந்த 3 மணி நேரம் எக்ஸாமில் 2 பார்ட்டியே கம்பல்சரி தமிழ். இது மொத்தம் 20 கொஷின் வந்து 2 மார்க்காகவும் 10 1 மார்க் கொஷினும் இருக்கும். இதில் வந்து 50 மார்க்கு நீங்கள் எடுத்து தான் ஆகணும். மதியம் அதே இதில் பார்த்திங்கன்னா மேஜரில் 100 கொஷின்ஸு, இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் 1.5 மார்க் கொடுப்பாங்க. அந்த 1.5 மார்க்ஸில் நீங்கள் 150 மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸோ 150 ப்ளஸ் இந்த மேலே இருக்கிற எக்ஸாமுக்கு உள்ளதுக்கு வந்து மார்க் வந்து உங்களுக்கு அவார்டடாக எடுத்துக்க மாட்டாங்க. மதியம் நடக்கிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி. இதுவும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டாபிக்ஸ் 1 மணி நேரம் 1 essay டைப் ஆஃப் கொஷின் அவுட் ஆஃப் 5 கொஷின்ஸ் 300 வார்த்தைகளுக்கு மேலே மேக்ஸிமம் 300 வார்த்தைகள் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே இந்த ஒரு 10 மார்க்குக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 50 மார்க் நீங்கள் எழுதணும். அது 5 10 மார்க்கு கூட பிரித்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள மார்க் உங்களுக்கு சொல்லிடுறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேக்கண்ட் வந்து மோர் தென் 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா மொத்த நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ட்வைஸ் தான் அதை கூப்பிடுவாங்க. ட்வைஸ்னால் இப்போ மொத்த வேகன்சி இப்போ வந்து ஒரு 300 வேகன்சி இருக்குன்னா 600 பேரை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த 600 பேரில் 300 பேருக்கு ரெக்ரூட்மெண்ட் எவாலுவேட் பண்ணுவாங்க. சும்மா நான் அதை எடுத்து பார்த்துக்குவோம். பேப்பர் 1 பொறுத்தல இப்போ பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இது ரெண்டுமே எவாலுவேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு மினிமம் ஸ்கோர் வந்து பேப்பர் 1 அதாவது தமிழ்மொழி குவாலிஃபைங் பேப்பரில் வந்து 40% அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டாப்பிக்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அது வந்து ப்ராட்லி எதெல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறத இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த இந்தியன் எக்கானமி, அப்புறம் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கானமி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட் எக்காலஜி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய 50 மார்க் எழுதணும், 1 ஹவர் தான் எழுதணும். ஸோ இதுதான் இதோட பியூட்டியே. ஸோ இந்த பேசிஸில் தான் இந்த எக்ஸாம் வந்து இது நடத்தி முடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் பொறுத்தளவு ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபார் அப்படின்னா இது குவாலிஃபையிங் மார்க் எவ்வளோங்கிறது 40%. அதாவது 40%னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 40%, 35%ங்கிறது அதர் கேட்டகரி. இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு மட்டும்தான் இந்த 40%. இந்த சென்ஸ் மொத்தம் நீங்கள் எழுதின எக்ஸாமே பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் வந்து 200. காலையில் நடந்த 150 மார்க்கு, மதியம் நடந்த 50 மார்க்கு, இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா 200ல் 40%. ஸோ அதில் 50%ங்கிறதே வந்து 100 மார்க்கு. இந்த அரவுண்டு உங்களுக்கு கரெக்டாக சொல்லணுன்னா 100 மார்க்கில் அரவுண்டு 80 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணாலே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கட் ஆஃப். அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் இதோட கணக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இந்த வேல்யூஷன் வந்து உங்களுக்கு எப்படி கோத்ரூ பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி ரெண்டும் வேரியேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து டபுள் வேல்யூஷனும் நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ஏற்கனவே இவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. காரணம் என்னென்னா, மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எம்சிக்யூ இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 200. அதில் வந்து 30 மார்க் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு 15 மார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மார்க்கு உங்களோட இன்டர்வியூக்கு. ஸோ 230ங்கிறது டோட்டல். இந்த 200 மார்க்கில் நீங்கள் வந்து மினிமம் அப்படிங்கிறது, அதாவது குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறது 40%, அதாவது 90 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கணும்னு வச்சுங்களேன். இது ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே இவங்களும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 40%, அதர் கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% நீங்கள் மார்க் எடுத்தாலே போதுமானது. ஸோ இப்போ வந்து அடுத்தது செலெக்ஷன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் செலெக்ஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சப்ஜெக்ட்ஸ் வந்து மொத்த வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி ஏற்கனவே இவாலுவேஷன்லாம் முடிச்சாச்சு. இப்போ எலெக்ஷன் தேதி இப்போ அறிவிச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. ஸோ அதில் முடித்த சப்ஜெக்ட்ஸில் இப்போ முதல் 1.5 இலக்கம்னா அடுத்து 2 இலக்கம், இது எப்போ வேணாலும் அறிவிக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து தேர்ஸ்டேவாக இருக்கிறனால இன்றைக்கி லீவு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃப்ரைடேக்கு வந்து நான் மேக்ஸிமம் எப்பயும் ஃப்ரைடே, மண்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேங்கிற இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி டயத்தில் தான் மேக்ஸிமம் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 7, 8 இந்த ரேஞ்ச் டைமில் தான் வந்து எப்பயுமே எக்ஸாமையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளும் அதிகமாக இம்மீடியட் அப்டேட்டுக்கு வந்து நம்ம அந்த டயத்தில் தான் மெசேஜ் நம்மளும் வந்து யூடியூப்பில் வீடியோவும் போடுறோம். இப்போ அடுத்தது வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் அவங்க சீக்கிரம் முடிச்சிருக்காங்களோ, மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து அவங்களோட வேல்யூவேஷன் மற்றதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரே ஒர்க்கு என்ன அப்படின்னா, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம வந்து இப்போ வந்து எவாலுவேஷன் முடிச்சிட்டோம், அது மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப், இப்போ வந்து கேட்டகரி வைஸில் எவ்வளோ கட் ஆஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறது, கட் ஆஃப்க்கு சம்மந்தமாக நம்ம நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுடுறோம். அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு காலை இல்லைன்னா மதியத்துக்குள்ளே நமக்கு அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு கட் ஆஃப்னு ஒன்று இருக்கும். அந்த கட் ஆஃபில் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரித்து இந்த கேட்டகரியில் நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணணும், ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து கட் ஆஃப்ங்கிறது மாறும். இது ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கட் ஆஃப் எவ்வளோ வருங்கிறது ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ நம்ம போடுறோம். எத்தனை சப்ஜெக்ட்டு எவ்வளோ அரவுண்டு கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுறோம். ஏன்னா உங்களோட வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது டபுள் டிஜிட்டில் இருக்கிற வேக்கன்சி, இது பாட்டனியாக இருக்கட்டும், பயோகெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அண்ட் தென் காமர்ஸ், செக்ரட்டரிஷிப், கோஆப்ரேஷன், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், இ-காமர்ஸ், டிஃபென்ஸ் ஸ்டடீஸ், எஜுகேஷன் மட்டுமே அது எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 17, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் 5, அலுமினியம் சைஸ் 1, ஃபுட் சர்வீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், டயடெக்ஸ் அண்ட் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் சயின்ஸ், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் ஜியோகிராஃபி, ஜியாலஜி, ஹிஸ்ட்ரி, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், ஹோம் சயின்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இப்போ ரெக்கமெண்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஹியூமன் ரைட்ஸ்க்கும் கொடுத்தாச்சு. ஹிந்தி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. அப்புறம் இந்தியன் மியூசிக், அப்புறம் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டிஜிட்டில் இருக்கிறதையோ இல்லை எது வந்து அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிக மோர் தென் 200 வேக்கன்சிஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து 309 வேக்கன்சிஸ் இப்போ கால்ஃபர் பண்ணாங்கன்னா அரௌண்டு வந்து ஒரு 618 பேரை வந்து லிஸ்ட்டில் ரெடி பண்ணணும். இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ரூஸ்டர் படி தான் இவங்க மாற்றி கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் தென் 200 அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் 152 தான், மேத்தமெட்டிக்ஸில் 205 இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க கட் ஆஃபு கேட்டகரி வைஸில் பிரிக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப்னு சொல்லணும். இந்த கட் ஆஃபில் ஆக்சுவலாக இதுக்கு தான் இப்போ டிலே ஆகிட்டே இருக்குங்கிறதும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 200க்கு மேலே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேஜில் இல்லை. அண்ட் அடுத்தது இங்கிலீஷ் வருது 406. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 812 நபர்களை வந்து கால் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் இன்டர்வியூக்கும் கூப்பிடுவாங்க. அதுலேருந்து தான் இவ்வளோ வேக்கன்சியை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அடுத்தது நியர்லி 200னா காமர்ஸ் 163 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்புறம் கெமிஸ்ட்ரி வந்து 187 வேக்கன்சிஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் 182 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா டூயல் டிஜிட்டில், அதாவது 100க்கும் குறைவான வேக்கன்சிஸ் இருக்கிறதுனால பெரிய பெரிய வேல்யூவேஷன் முடிஞ்ச பிறகு இதை ஈஸியாக முடிக்கிறதுங்கிறது டிஆர்பிக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் எந்நேரமும் எப்போ வேணாலும் வந்து அவங்களுக்கான ரிசல்ட்டை வந்து கொடுக்கலாம். அதை உடனடியாக நம்மளும் வந்து வீடியோவை நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ அதனால் வந்து
எக்ஸாம்ஸ்க்கு வந்து அழகாக எழுதி முடித்தவங்க நீங்கள் அடுத்தது இன்டர்வியூக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் தயாராக இருக்கலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன தேவை, அதுக்கு என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் வந்து இன் மோர் தென் அடுத்த செட் ஆஃப் மூமெண்ட்டுக்கு என்ன இன்டர்வியூ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் அதுக்கான வீடியோ நம்ம தனியாக கொடுக்குறோம். அடுத்தது கட் ஆஃப்குள்ள வீடியோ, அதுக்கடுத்த வீடியோவும் உடனே உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது சிஎஸ்பி எஜுகேஷன் கப். இந்த சேனலில் நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடியிலேருந்து நம்ம வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் இதில் வந்து இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது. ஸோ நம்ம வந்து அதை இன்னும் கூட நம்ம எஜுகேஷன் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும் தான் நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். வெரி சூன் அதையும் நாங்கள் இன்னும் நிறையா எப்படி எக்ஸாமுக்கு படிக்கிற கான்டென்ட்டு அண்ட் இப்போ இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ப்ளே சம்மரி இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக நம்ம பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏற்கனவே நீங்கள் வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் மெம்பர்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து கிளாஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிகிட்ருக்கோம். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, நெட் செட்டுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க் நீங்கள் ஜாயின் பண்ணால் கீழே கூகுள் ஃபார்மில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்கிறது வீடியோக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஆப்பும் வச்சுருக்கோம், அதில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நிறைய அப்டேட்டும் அதில் வெரி சூன் வந்து டெக்னிக்கல் டீம் அதை ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறோம். மறக்காமல் இது முக்கியமான வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த சேனலை நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைங்க. தேங்க்யூ. இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நிறையாவே நோட்ஸ் உள்ளதும் அதுக்கு நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.